சும்மா சண்டை போகிற மாதிரி போடுவாங்க, அப்புறம் எல்லாம் ஒன்றுக்குள்ளே இருப்பாங்க. குடும்பத்திலேருந்து எனக்கு வருமான வரி வராது, இந்த ஈடி கீடி எல்லாம் வராதா, 400 லட்சம் கோடி 88 கோடிங்கிறது என்ன? அதெல்லாம் வருங்கய்யா. இப்போ வந்து நீங்கள் அவர் முன்னாடி கொடுத்த நோட்டீஸில் சொல்லியிருந்தாரு வந்து இடி விசாரணைக்கு வைக்க நேரிடுன்னு சொல்லியிருந்தாரு. யாரு? தயாநிதி மாறன். அப்போ இடி நீ சொன்னால் கேட்டுருமா? என்னது? அதில் நீங்கள் அதாவது ஒரு பழமொழி இல்லை, அவனுக்கு நேற்றுனா இன்னைக்கு உனக்கு. அண்ணன் தம்பி 2 பேர் சேர்ந்து இந்த ஊரை எப்படி நாசம் பண்ணியிருப்பீங்க. உங்கள் கேபிள் டிவி சுமங்கலி சொல்கிறீங்களே இன்றைக்கி தயாளு அம்மா 50% ஷேரு, தயாநிதி இது முரசொலி மாறன் மனைவி மல்லிகா மாறன் 50% ஷேர். யார் இது தயாளு அம்மா? அப்போ எல்லாரும் பேசினாங்க வந்து கலைஞர் அவர்கள் கலர் டிவி கொடுத்தாரு. கலர் டிவி கொடுத்த மகராசன் தான் பின்னாடி ஒயரை சொல்லுவார். அதில் வந்து ஏன்னா அந்த ஒயரை சொல்லியது சுமங்கலி கேபிள். அதால் இவங்க வந்து ஊர் முழுக்க எல்லாத்தையும் பண்ணாங்க. இன்றைக்கு அண்ணன் வந்து ஊரை அடித்து ஒலையில் போடுற போது தம்பிக்கு நல்லா இருந்ததில்ல, அதை உங்ககிட்டே அவர் காமிக்கிறாரு. கேட்கணும்ல. ஆக்சுவலாக அம்மாவோட சொத்தை, அம்மாவோட ஷேரை ஒருத்தர் ஏமாற்றி வாங்கியிருக்காங்கன்னா வந்து கேட்கணும்ல. கேட்பாரா? ஏன்னா இது ஒரு பேர் மட்டும்தான். அதால் இது இவங்களுக்குள்ளே இருக்கிற போட்டியில் இன்றைக்கி வந்து தம்பி அண்ணனை வெறும் ஏமாத்திருக்காரு. அது இவங்க சுமங்கலி இது பண்ண ஏன் விட்டுட்டு வந்தாங்க? அது ஏன் விட்டுட்டு வந்தாங்கன்னா சுமங்கலி கொடுத்த நெருக்கத்தில் பல பேர் முண்டச்சியானா. முண்டச்சியா? அது என்னங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்? சுமங்கலின்னா புருஷனோட இருக்கிறவங்கய்யா. பல பேர் புருஷன் இருந்துட்டாங்கய்யா. ஓஹோ. பல பேர் தற்கொலை பண்ணி செத்தான்னு சொல்ல வரேன். அப்படியா? நான் என்ன சொல்கிறேன், இந்த பிராடுதனம், திருட்டுத்தனம், முள்ளமாரித்தனம் இது எல்லாம் எப்போ வந்தது? எப்போ ஆரம்பிச்சது? தயாநிதி அதாவது முரசொலி மாறன் அவர்கள் இறந்த பிறகு எங்கள் அம்மா பேரில் இருக்கிற சொத்து, அந்த சொத்து, போன சொத்து, அந்த சொத்து எல்லாத்தையும் அவர் மாற்றிக்கினாரு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. தயாநிதி இது முரசொலி மாறன் இறந்து எவ்வளோ நாள் ஆச்சு? அவர் 2000 எனக்கு வந்து 99 நான் நேரடியாக அவரோட கலந்து பேசினது 2001 நினைக்கிறேன். சரி, எப்படியோ ஒரு 20 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு அப்ராக்சிமேட்லி 20 years பேக். ஆமாம். ஏன்னா இந்த அம்மா ஆட்சிக்கு வந்து 20 வருஷமாக நீ என்னப்பா பண்ணிட்ட? கோமலா இருந்தியா? குக்கு செய்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பது புரட்சி தமிழகம் பறையர் பேரவை தலைவர் மற்றும் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மற்றும் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு ஐயா அவர்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. கலாநிதி மாறன் அவர் மேல வந்து ஒரு புகார் எழுப்பியிருக்காங்க. அவங்களோட தம்பி தயாநிதி மாறன் பல கோடி மோசடி செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் எழுந்திருக்கு. 2023 6 கோடி சன் டிவி மூலமா சம்பாரிச்சதாகவும் 2024 455 கோடி ரூபாய் அவங்க சம்பளமா பெற்றதாகவும் ஒரு குற்றம் வந்திருக்கியா. அது மட்டும் இல்லாம வருஷத்துக்கு அவங்க மனைவி 88 கோடி சம்பாதிக்கிறாங்க சன் நியூஸ் மூலமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்க ஐயா. அதான் தவறானது, ஆதாரமற்றது, அவதூறானது. அவங்களோட சொந்த தம்பியே சொல்லியிருக்காங்கல்ல அப்படின்ற போது அது பேசும் பொருளாக. அவன் சொந்த தம்பி அண்ணனை கொள்றான், அண்ணன் தம்பியை கொள்றான், புள்ள ஆத்தால கொள்றான், புள்ள வந்து எல்லாமே பொய்ன்னு சொல்றீங்களா? இல்லை, அந்த மாதிரிலாம் நடக்குது. அந்த மாதிரி ஒன்றும் காணுமேன்னு பார்க்குறாங்க. ஓ, கொல்லணும்னு நினைக்கிறீங்களா? 2 பேரும் கத்தி எடுத்து சண்டை போட்டுக்கணுமா? உங்க 2 பேருக்கு சண்டை வந்தால் வெளியாளதுல சாவும். ஓ. தயாநிதி மாறன் அதாவது சென் குடும்பத்திற்கும் தயாநிதி மாறன் கலாநிதி மாறன் குடும்பத்திற்கும் அழகிரிக்கும் பிரச்சனை வருது. யார் செல்வாக்கு மிக்கவர்கள்ன்ற ஒரு சர்வே வெளியிட்டு சில இந்த பக்கமும் ஒன்றாகலாம் அந்த பக்கமும் ஒன்றாகலாம், நடுவில் 3 பேர் செத்துறாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இவர்களுடைய சண்டையெல்லாம் சும்மா சண்டை போகிற மாதிரி போடுவாங்க, அப்புறம் எல்லாம் ஒன்றுக்குள்ளே இருப்பாங்க. குடும்பத்திலேருந்து எனக்கு வருமான வரி வராது, இந்த ஈடி கீடி எல்லாம் வராதா, 400 லட்சம் கோடி 88 கோடிங்கிறது என்ன? அதெல்லாம் வருங்கய்யா. இப்போ வந்து நீங்கள் அவர் முன்னாடி கொடுத்த நோட்டீஸில் சொல்லியிருந்தாரு வந்து இடி விசாரணைக்கு வைக்க நேரிடும்னு சொல்லியிருந்தாரு. யாரு? தயாநிதி மாறன். அப்போ இடி நீ சொன்னால் கேட்டுருமா? என்னது?
அதில் ம். நீங்கள் அதாவது ஒரு பழமொழி இல்லை, அவனுக்கு நேற்றுனா இன்னைக்கு உனக்கு. அண்ணன் தம்பி 2 பேர் சேர்ந்து இந்த ஊரை எப்படி நாசம் பண்ணியிருப்பீங்க. உங்கள் கேபிள் டிவி சுமங்கலி சொல்கிறீங்களே இன்னைக்கு, தயாளு அம்மா 50% ஷேரு, தயாநிதி இது முரசொலி மாறன் மனைவி மல்லிகா மாறன் 50% ஷேர். யார் இது தயாளு அம்மா? கருணாநிதியின் மனைவி. கருணாநிதி யார்? தமிழகத்தின் முதல்வர். அப்படி இருக்கிற கருணாநிதி அவர்கள் மனைவி 50% ஷேரில் இப்போ வந்து தொழில் ஆரம்பித்து என்ன சாப்பிட போகிறாங்களா? என்னது இது சொல்லுங்க. நீங்கள் முதலாக வந்து சுமங்கலி கேபிள் நெட்வொர்க் இருக்குல்ல, அது ஆரம்பிப்பதற்கு முன்னாடி, அதாவது தயாளு அம்மாளும் முரசொலி மாறன் அவர்கள் மனைவியும் 2 சேர்ந்து ஒரு தொழில் ஆரம்பித்ததுக்கு முன்னாடி எத்தனை தொழில்களை இவர்கள் நசுக்கினார்கள் தெரியுமா? ஊருக்கு கேபிள் டிவி போட்டிருந்தான், எல்லா கேபிளையும் நசுக்கினாங்க. கேபிள் அறுப்பாங்க. கேபிள் வந்து இந்த கவர்மெண்ட்டு சம்மந்தப்பட்ட ஈபியில் அதில் இதிலெல்லாம் அந்த கேபிளை கட்டி விடுவாங்க, ஏன்னா பில்லர் போட முடியாதுன்னு. அதையெல்லாம் அறுத்து விட்டாங்க. அதுக்கப்புறம் ஹாத்வேன்னு ஒன்று இருந்தது, அவங்க தான் ஒரு பெரிய நெட்வொர்க்கு. அவங்கள நசுக்கினாங்க. நசுக்கி ஒன்றும் இல்லாத ஆக்கி அங்கங்கே தோண்டி அறுத்து விறுத்து அதிகாரம் இவர்களிடத்தில் இருந்தது. அதையெல்லாம் செய்தது கலாநிதி மாறன் அண்ணன். தம்பி கூட தான் இருந்தார். அப்படிலாம் பண்ணி எல்லாத்தையும் மூடிட்டு சுமங்கலி கேபிள் நெட்வொர்க் அப்படின்னு ஒரு கேபிள் டிவி ஆரம்பித்தாங்க. அந்த கேபிள் டிவி ஆரம்பிப்பதற்கு முன்னாடி ஏழைப்பாளையெல்லாம் வந்து டிவி இல்லாமல் இருக்கிறான், கலர் டிவி கொடுங்க அப்படின்னு எங்கள் எஸ்சி ஃபண்ட்லேருந்து எடுத்து கலர் டிவி கொடுத்து பின்னாடியே கேபிளை 100 ரூபாய்க்கு சொருவினாங்க. அப்போ எல்லாரும் பேசினாங்க வந்து கலைஞர் அவர்கள் கலர் டிவி கொடுத்தாரு, கலர் டிவி கொடுத்தாரு. கலர் டிவி கொடுத்த மகராசன் தான் பின்னாடி ஒயரை சொருவினார். அதில் வந்து ஏன்னா அந்த ஒயரை சொருவியது சுமங்கலி கேபிள். அதால் இவங்க வந்து ஊர் முழுக்க எல்லாத்தையும் பண்ணாங்க. இன்றைக்கு அண்ணன் வந்து ஊர் அடித்து ஒலையில் போடுற போது தம்பிக்கு நல்லா இருந்தது இல்லை, அதை உங்ககிட்டே அவர் காமிட்டிக்கிறாரு. இது வந்து என்னமோ இன்னைக்கு நேற்று வந்த மாதிரி இவங்கெல்லாம் பேசுகிறாங்க இல்லையா. இந்த கேடிவி ஆரம்பித்தாங்க. அது ஆரம்பித்து கிட்டத்தட்ட 10-15 வருஷம் இருக்கும், இருக்கும் நினைக்கிறேன், 10 வருஷம். சன் டிவி ஆரம்பித்த உடனே கொஞ்சம் காலத்தில் கேடிவி ஆரம்பிச்சாங்க. ரிலீஸ் பண்ணதுக்காக கால் பப்ளிகேஷன் ஒன்று ஆரம்பித்தார். அது யாருன்னா கால்னா கலாநிதி பப்ளிகேஷன். அது அதே மாதிரி கேடிவி, கலாநிதி மாறன் சினிமா தயாரிச்சார், சன் பிக்சர்ஸ். அப்புறம் வந்து அப்போல்லாம் வந்து என்னென்னா நம்ம 2 பேரும் ஒன்றா தானே இருக்கிறோம், நீ ஏன்னா பிரிஞ்சு போய் அதை ஆரம்பிக்கிற, என் பேர் நீ சேர்த்து ஆரம்பி அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே. 2 பேரும் பார்ட்னர் தானே, ஒரு வயிற்று புள்ள தானே, ஏன் அப்போல்லாம் நீ ஒன்றும் பேசலை? அதால் இதில் இருக்கிற எல்லாமே பேர் தாங்க, அது உயிருள்ள நபர்கள் இல்லை. தயாளு அம்மாளாக இருக்கட்டும், மல்லிகாவாக இருக்கட்டும், எல்லாரும் ஒரு பேர் தான். சரி, இப்போ வந்து தயாளு அம்மாளுக்கு வேண்டிய 50% ஷேரை 100 கோடி ரூபாய் கொடுத்து கலாநிதி ஏமாத்திட்டாரு அப்படின்னு முரசொலி மாறன் இன்னைக்கு ஒரு அலிகேஷனை வைக்கிறார். சரி, எங்கள் அம்மா தானே, யாரு தயாளு எங்கள் அம்மா தானே, புள்ள நான் கல் மாதிரி இருக்கிறேனே, எப்படி எங்கள் அம்மாவை ஏமாற்றி எங்கள் அம்மா ஷேரை நீ வாங்கலாம் அப்படின்னு ஸ்டாலின் ஒருத்தர் இருக்கார்ல, அவர் கேட்பாரா? கேட்கணும்ல. ஆக்சுவலாக அம்மாவோட சொத்தை, அம்மாவோட ஷேரை ஒருத்தர் ஏமாற்றி வாங்கியிருக்காங்கன்னா வந்து கேட்கணும்ல, கேட்பாரா? ஏன்னா இது வெறும் பேர் மட்டும்தான். அதால் இது இவங்களுக்குள்ளே இருக்கிற போட்டா போட்டியில் இன்னைக்கு வந்து தம்பி அண்ணனை வெறும் ஏமாத்திருக்காரு, அவ்வளோதான். சொல்லுங்கய்யா. இல்லை, அது அவங்க குடும்ப சண்டை, குடும்பத்துக்குள்ள அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை. இது இப்போ வெளியில் வந்துருச்சு, பேசும் பொருள் ஆகிடுச்சு. அது மூர்த்தி சொன்னதை நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா அந்த காலத்தில் வந்து நிறைய கேபிள் டிவி நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க ஏரியாவில். அவங்க எல்லாமே வந்து சுமங்கலி இதாக போட்டு அவங்களுக்கு கப்பம் கட்டினானுங்க. 75 ரூபாய் என்னமோ ஒரு பிளாட் ரேட்டாக போட்டு சுமங்கலிக்கு கட்டிட்டு மீதி இவங்க 150 ரூபா 200 ரூபா வசூல் பண்ணி இவங்க எடுத்துக்கிட்டானுங்க. ஏதோ பண்ணாங்க. மொத்தத்தில் வந்து தமிழக மக்களுக்கு இடையூறு தான் பண்ணாங்களே தவிர இவங்களால ஆட்சியில இடையூறு பண்ணி எங்க ஆட்சிக்கு
அவன் அப்போ- சன் நெட்வொர்க்குக்கும் எங்க ஆட்சிக்கு என்ன இல்லையா? சம்பந்தம்? வேற இவரு இல்லையா? என்னங்க கலைஞர் தானே டிவி அம்மா, கொடுத்தது நீங்க இலவசமா பார்க்க இலவசமா பொண்ணு கலைஞர் டிவி இல்லைன்னு கொடுத்தாருன்னா அதுக்கு எதுக்கு என்ன சம்பந்தம்? கேபிள் இருக்கிறதுனால தானே டிவி கேபிள் இலவசமா இருக்கிறதுனால இல்ல, கொடுத்திருக்காரு. கேபிள் இவங்க இல்லைனாலும் நிறைய பேர் அப்போ கேபிள் போட்டிருந்தாங்க. அவர் சொன்ன மாதிரி ஹார்ட்வேர் போட்டான். இப்ப அந்த இது வச்சு நடத்திக்கிட்டு இருக்கானே இப்ப பாலிமார் சேனல். அவன்லாம் என்ன ஆனா பாலிமார் சேனல் தான் அவங்க தான் இந்த நெட் இது பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க தான் வந்து கேபிள் டிவி போட்டிருந்தாங்க. சேலம் ஃபுல்லா ஒட்டுமொத்த சேலமே அவங்க தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சென்னையிலேயும் சில ஏரியாக்கள்ல பண்ணாங்க. இப்ப அதெல்லாம் விட்டுட்டு அவங்க டிவிக்கு வந்துட்டாங்க. அது இவங்க சுமங்கலி இது ஏன் பண்ணாங்க. விட்டுட்டு வந்தாங்க? அது ஏன் விட்டுட்டு வந்தாங்கன்னா சுமங்கலி கொடுத்த நெருக்கத்துல பல பேர் முண்டைச்சானா. முண்டுச்சியா? அது என்னங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? சுமங்கலினா புருஷனோட இருக்கிறவங்கய்யா, பல சரி. பேர் புருஷனை இறந்துட்டாங்கய்யா, ஓஹோ, பல பேர் தற்கொலை பண்ணி செத்தான்னு சொல்ல வரேன். அப்படியா? என்னது அப்படியா? அந்த கணக்குல எனக்கு தெரியாது. உங்களுக்கு இல்லையா, ஒரு வேலை பாதிக்கப்படுதுன்னா அவங்களுக்கு அடுத்து வேற எதுவும் இருக்காது இல்லையா? இல்லடா, அது என்ன பண்ணாங்கன்னா இவங்க வந்து 200 ரூபாய 150 இருந்து 200 ரூபாய் வசூல் பண்ணாங்க பிரைவேட் கேபிள். சுமங்கலி வந்த உடனே பாதி எனக்கு கூட பாதி நீ வச்சுக்கோன்னு அந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு அவங்களுக்குள்ள பண்ணிக்கிட்டாங்க. அந்த சுமங்கலி என்ன ஆயிடுச்சுன்னா சாக்லேட் மூலியமா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க எல்லாம் வந்து ரிசீவ் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. இவங்க ஒரே இடத்துல சாக்லேட்டை போட்டு அவங்க எல்லாத்துக்கும் கனெக்ஷன் கொடுத்து விட்டாங்க. அது ரொம்ப ஈஸி தான். அதனால அவங்களுக்கு வந்து மொத்தமா போன பணம் அவங்களுக்கு பாதியா குறைஞ்சு போச்சு. அவ்வளவுதான் வித்தியாசம். அதுக்கப்புறம் என்னாச்சு, ஜெயலலிதா அம்மா என்ன பண்ணாங்க, இந்த கேபிள் டிவிக்கே வந்து அரசாங்கம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் எடுத்துட்டாங்க. அரசாங்கம் எடுத்து இப்போ எடப்பாடி பீரியடில் கூட அதை என்ன பண்ணாங்க, அதோட சேர்த்து அந்த கேபிள் டிவியோட சேர்த்து இது கொடுக்குறோம் அப்படின்னாங்க. நம்ம நெட்வொர்க்கு இன்டர்நெட் கனெக்ஷன் தான் அதுவும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி 225 ரூபா வாங்கி கேபிள் டிவி இன்டர்நெட்டு எல்லாமே கொடுக்குறாங்க. இப்போ அதை தமிழ்நாடு அரசு அதை பண்ணிக்கிட்டு இருக்கு, கண்டினியூ ஆகுது. நான் என்ன சொல்றேன், இந்த பிராடுதனம், திருட்டுத்தனம், முள்ளமாரித்தனம் இது எல்லாம் எப்போ வந்தது, எப்போ ஆரம்பிச்சது? எப்போ ஆரம்பிச்சது? தயாநிதி அதாவது முரசொலி மாறன் அவர்கள் இறந்த பிறகு எங்க அம்மா பேர்ல இருக்கிற சொத்து, அந்த சொத்து, போன சொத்து, அந்த சொத்து எல்லாத்தையும் அவர் மாத்திக்கினாரு அப்படின்னு சொல்றாங்கல்ல. தயாநிதி இது முரசொலி மாறன் இறந்து எவ்வளவு நாள் ஆச்சு? அவரு 2000 எனக்கு வந்து 99 நான் நேரடியாக அவரோட கலந்து பேசினது 2001 நினைக்கிறேன். சரி, எப்படியோ ஒரு 20 வருஷம் இருக்குன்னு வச்சுங்க, ஒரு அப்ராக்சிமேட்லி 20 years பேக். ஆமாம், ஏன்னா இந்த அம்மா ஆட்சிக்கு வந்து 20 வருஷமா நீ என்னப்பா பண்ணியிருந்த? கோமலா இருந்தியா? இப்போ சொல்றல எங்க அப்பா இறக்குற தருவாயில் அந்த சொத்து எல்லாம் வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்றல. 20 வருஷமா என்ன பண்ணியிருந்தேன்? அவன் தான் அப்போ சென்ட்ரல் மினிஸ்டர்ல அவரு. ஏங்க 20 வருஷம் நீங்க என்னங்க பண்ணிருந்தீங்க? சென்ட்ரல் மினிஸ்டர்னா கை காது எல்லாத்தையும் மூடிருந்தீங்களா? எதுக்கு 2024 பேசுறீங்க? அந்த மாதிரி பழைய நிலைமை வேணும், 2003 நிலைமை வேணும்னு கேட்க. ஆமாங்க ஐயா, 2003ன்னா 2003 அப்போ முரசொலி மாறன் இது முரசொலி மாறன் இறந்துருக்கிற பீரியட்னு வச்சுங்க. 20 வருஷமா என்னையா பண்ணிருந்தீங்க நீங்க? ஒரு 14 வருஷம் வந்து ஒருத்தங்கிட்ட நம்ம கான்வர்சேஷனே இல்லைன்னு வச்சுங்க, அவன் வந்து இறந்த மனிதனாக கருதப்படுவான். அதனால இப்போ 7 நம்ம மாத்திருக்காங்க. அப்போ அவங்க அண்ணன் வீட்டுல பேச்சுவார்த்தை இல்லாம இருக்கா? அப்படிலாம் இல்லை, எல்லாம் தான் ஒன்னா தான் இருந்தாங்க. இது எல்லாரும் சேர்ந்து செய்யறது தான். ஏதோ வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற சில மேபி இன்கம் டேக்ஸ் பிரச்சனை அது இதுன்னு எதையாவது ஒன்று மூடி மறைக்கிறதுக்கு இது கிளறிக்கலாம். ஏன்னா நீங்கெல்லாம் ஏமாத்தியே பழக்கப்பட்டவங்க. நீங்க ஏமாத்துனீங்கன்றது எங்களால நம்ப முடியல. இது யாரை ஏமாத்துறதுக்கு இந்த நாடகம்னு தெரியல. அப்படியா?